Hello guys, welcome back to Explore Little Thing channel. எல்லாருக்குமே கார்டனிங் பண்ணா ரொம்பவே பிடிக்குங்க. எனக்கும் அப்படிதான். என்னோட பிரெக்னன்சி டைம்ல கார்டனிங் பண்றது அண்ட் க்ளீன் பண்றது ரொம்பவே விருப்பமா இருந்தது. அதுதான் நான் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னோட ஹாபிஸ் எல்லாமே இதில் நான் காமிச்சிருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசை இருக்கும். நான் மாடியில் எந்த செடியும் வைக்கல. வீட்டுக்கு முன்னாடி நிறைய செடி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பாட்ல நம்ம செடி வச்சு அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்ற ஐடியா இந்த வீடியோல கொடுக்க போறேன். நம்ம சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டூ டேஸ்க்கு முன்னாடி நான் நர்சரியிலிருந்து இந்த குண்டுமல்லி செடியும் காஷ்மீரி ரோஸ் செடியும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுதான் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண போறோம். அண்ட் நிறைய செடி முன்னாடி நான் வச்சிருந்தது எல்லாமே நிறைய நல்லா இல்லாம போயிருச்சு. அது எல்லாமே மண்ணு அந்த பாட்ல இருந்து மண்ணு மாத்தி நம்ம வைக்கணும். அண்ட் இந்த தக்காளி செடியெல்லாம் நான் வைக்கவே இல்லை, அதுவே தானா இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரே பாட்ல நிறைய தக்காளி செடி வந்திருக்கு. அதெல்லாம் மாத்தி நம்ம வைக்க போறோம். அண்ட் செடியெல்லாம் பிளான் பண்றதுக்கு முன்னாடி வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் கேன் இருந்துச்சு. அதை கட் பண்ணிட்டு ஃபுல்லா ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த வீட்டில் பெயிண்ட் கொஞ்சம் இருந்தது. அந்த பெயிண்ட் எடுத்து நான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஏதோ ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லா பெயிண்ட் பண்ண பின்னாடி இதோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுருந்தேன். அதுவும் அப்படியே கையோட பெயிண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கும் பெயிண்ட் பண்ணிட்டு அதில் ஃப்ளவர் வச்சுட்டு ஜீசஸ் முன்னாடி அழகாக வச்சுட்டேன். இதுவும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. அடுத்தது நம்ம பாட்ல இருக்க மண்ணெல்லாம் கீழே கொட்டிட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் புதுசா மண் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பிளான் பண்ண போறோம். இந்த செடி எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி மாடி மேல வச்சிருந்தேன். மாடி மேல நிறைய செடி நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தேன். அது எல்லாமே செத்து போச்சு. ஏன்னா மாடி மேல இருக்க அந்த வெயில் தாங்காம சூடு தாங்காம எல்லாமே செத்து போச்சு. அதனால மேல இருந்து கீழே கொண்டு நான் மண்ணெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு கொஞ்சம் என்கிட்ட நான் அந்த கிச்சன் வேஸ்ட் எல்லாம் போட்டு கொஞ்சம் எருவு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா செடியும் வச்சிடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் இன்னைக்கு பாட்ல இருக்க எல்லா மண்ணும் எடுத்துட்டு தட்டிட்டு இருக்கேன். இது வெளியே எடுக்கிறது அவ்வளவு ஈஸியே இல்லை. ரொம்ப அப்படி டைட்டா ஆயிடுச்சு மண் எல்லாமே. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாமே நான் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் குப்பையா இருக்கு. அது எல்லாமே நல்லா கிளீன் பண்ணிட்டு அங்க அழகா ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம செடியெல்லாம் நீட்டா வச்சிடலாம். சைட்ல பாத்தீங்கன்னா மணி பிளான்ட் ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி தொங்கிட்டு இருக்கு. நான் இந்த மணி பிளான்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு திரும்ப நிறைய என்கிட்ட மில்கி மிஸ்ட் கர்டு டப்பா நிறைய நான் வச்சிருந்தேன். அதுல நான் ஹோல்ஸ் போட்டு மண்ணு போட்டு இதெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தேன். பட் அந்த வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். அந்த வீடியோ என்கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் கட் பண்ணிட்டு அதுல போடும்போது இன்னுமே பார்க்க அழகா இருந்தது. அண்ட் சீக்கிரமா மணி பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, சீக்கிரமா வந்துடும். ஸோ அதனால நிறைய இந்த ஒரு மணி பிளான்ட்ல இருந்து நிறைய மணி பிளான்ட் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். யூஸ்வலி நான் சூஸ் பண்ற பிளான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி பிளான்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். நிறைய பூச்செடி நான் வாங்க மாட்டேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரோஸும் குண்டுமல்லி வாங்கியிருக்கேன். ஏன்னா பூச்செடி நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அது ரொம்ப நாள் வரவும் வராது. அதனாலதான். மற்றபடி நம்ம கிட்ட இருக்க பாட்லயே நிறைய இந்த கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரிலாம் நிறைய நான் வளர்த்துருக்கேன். கீரை நிறைய வளர்த்துருக்கேன். ஸோ ஏன்னா அது ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிடலாம். பட் பூச்செடியெல்லாம் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு மேல நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அது ஆட்டோமேட்டிக்கா இறந்து போயிடும்.
இப்போ நான் போட்டுட்டு இருக்க இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நானு அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன் 600 ரூபீஸ்க்கு. இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி பாட் வந்து கீழ 2, 3 வச்சிருந்தேன். அது எல்லாமே ரொம்ப குப்பையாயிடுச்சு. நம்ம தண்ணி ஊத்துனாலும் தண்ணி அப்படியே கீழ நிக்கும். அது வந்து எனக்கு கரெக்ட்டா செட் ஆகல. இந்த ஸ்டாண்ட் வாங்குன பின்னாடி எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கீழ கிளீன் பண்றதுக்கும், தண்ணி ஊத்துறதுக்கும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இன்னுமே நான் மணி பிளான்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து இதில் வச்சுருந்தேன். பட் அந்த வீடியோ வந்து நான் எடுக்கல. ஏன்னா நெக்ஸ்ட் டே தான் அது வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த வீடியோ நான் எடுக்கல. அதுவும் போட்டிருந்தா இன்னுமே க்ரீனரியாக இருந்திருக்கும் பார்க்க வீட்டுக்கு முன்னாடி. முடிஞ்சால் வந்துட்டு நான் ஏதாவது ஷார்ட்ஸில் வந்துட்டு ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த பப்பாளி செடி இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து நட்டு வைக்கல. அது வந்து சும்மா நாங்கள் சாப்பிட்டு அந்த விதையை அங்கே போட்டிருந்தோம். அது ஆட்டோமேட்டிக்காக மழை பெஞ்சு அதுவே வந்துருச்சு. ஸோ தக்காளி செடி எல்லாமே வந்துட்டு ஒரே பாட்டில் இருந்தது. எல்லாமே வந்து மாற்றி நான் வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லா செடிக்கும் வந்துட்டு நான் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு இன்டோர் பிளான்ட்ஸ் மாதிரி தான் முன்னாடி நான் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் வந்துட்டு டெய்லி தண்ணி விடணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு 3 days once 2 days once விட்டாலே போதும். தண்ணி விடாமல் சும்மா அந்த மழை தூறலில் கூட இது எல்லாமே வந்துட்டு இருந்துக்கும். அதனால் வந்துட்டு நிறைய தண்ணி தேவையில்லை. ரோஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 2 days ரோஸ் செடிக்கு மட்டும் 2 daysக்கு ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி விடணும், அவ்வளோதான். அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி, செம்பருத்தி செடி இது எல்லாமே இருக்குது. அது எல்லாத்துக்குமே கூட நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தண்ணி விட்டாலே போதும். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். தக்காளி செடி மட்டும் டெய்லி நம்ம வந்துட்டு தண்ணி விடணும். நல்லா வந்துட்டு வெயிலில் வைக்கணும் தக்காளி செடியை. பிளான்ட்ஸ் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நிறைய பூ பூக்கணும், காய் வைக்கணும் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து உரம் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம கிச்சன் வேஸ்ட்டே போதும் நம்மளுக்கு. நான் வந்து யூஸ்வலாக நம்ம கிச்சனில் வர வேஸ்ட்டை தான் நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் உரமாக கொடுப்பேன். என்னென்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை தோல் தருவேன், அண்ட் வெங்காயத்தோல், தக்காளி, அந்த நம்ம வந்து காய்கறி எறிகிற வேஸ்ட்டு இது எல்லாமே வந்துட்டு கொடுப்பேன். அதே மாதிரி இந்த காய்கறி கழுவுற தண்ணியும் வந்துட்டு இது கூட சேர்த்து ஊற்றிடுவேன். அண்டு அரிசி கழுவுற தண்ணி டெய்லி வந்துட்டு ஊற்றுவேன். நம்ம வந்துட்டு தயிர் இருந்துச்சுன்னா அது புளிச்ச மோர் மாதிரி ஒரு 3 days வச்சுட்டு அதை வந்து எல்லா பிளான்ட்ஸ்க்கும் கொடுத்தோம்னா பிளான்ட்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த தோலை வந்துட்டு அப்படியே இதுக்கு நான் போட்டுருவேன். முக்கியமாக வந்துட்டு வாழைப்பழத்தோல் வந்து நான் குப்பையில் போட மாட்டேன், எல்லாமே செடிக்கு போட்டுருவேன். அது ரொம்பவே வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுது இதுக்கு. நம்ம உரம் போடும்போது லைட்டாக மண்ணை வந்துட்டு கீறி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம போடணும். இல்லைன்னா வந்து மேலே நிறைய கொசு வந்து நிற்கும். தோட்டத்தில் மண்ணில் வச்சு வளர்க்குற செடிக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி பாட்டில் வச்சு வளர்க்குற செடிக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் தேவை. ஸோ வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னோட ப்ரெக்னென்சியில் பாதி நாள் இந்த மாதிரி தான் போயிருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டாடா, பை பை.